Glory to God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 100. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற சொல்லியிருக்கிறேன், இந்த வருடத்தை நமக்கு என்ன ஆண்டு? நல்ல மேய்ப்பரின் ஆண்டு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையேன் என்று ஆண்டவர் நமக்கு அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி சொல்லி நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையையும் நாம் பிடித்துக் கொண்டு குறையில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். வெறும் வீட்டிலே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதல்ல, ஒவ்வொரு ஜெபங்களிலும் நாம் பங்கு பெற வேண்டும். இந்த ஆண்டிலே சபை ஒரு உயிர் மீட்சி சபையாக மாற வேண்டும் என்று சொன்னால், நல்ல மேய்ப்பரின் ஆண்டிலே கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நமக்கு ஆண்டவரை கர்த்தர் என்று அறியாதபடி, நாம் தெரியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் அவரிடத்திலே நாம் என்ன செய்யவில்லை, அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளாதபடி நாம் காணப்படுகிறோம். அநேக தடைகள் நமக்கு காணப்படுகிறது, அநேக குறைபாடுகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. நம்மிடத்திலே காணப்படுகிற முக்கிய குறைபாடுகளே ஒன்று என்னது? ஆவிக்குரிய அபிஷேக குறைபாடு. அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை. அபிஷேகம் இருந்தா உன்னால வீட்டிலே உட்கார முடியாது. தேவ சமூகத்துல அப்படியே வந்து எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து நிறுத்தேன்னு சொன்னா அந்த தாவீதின் அந்த ஒரு உற்சாகத்தின் ஆவி உங்களிலே காணப்படும். நாம் எடுக்கக்கூடிய பொருத்தனைகளை ஒரு நாளிலே நாம் விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல வேற எதுவுமே கிடையாது. கேடுகட்ட வாழ்க்கையாது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டீங்களா? ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டிருக்கீங்களா? வயதில் உடனே சாத்தானால் உண்டாக்கப்பட்டிருக்கீங்களா? லேவியா சாத்தானும் உண்டாக்குகிறார். சாத்தானும் பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரு? ஆண்டவரை தேடாதவர்கள், ஆண்டவரை நாடாதவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்ல, தேவனுடைய பிள்ளைகளா இல்லாதவர்கள் எல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுது. நான் சொல்லல, தயவுசெய்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா சொல்றாங்க, உங்களை பார்த்தா சொல்றாங்க நீங்க நினைக்க வேண்டாம். அப்ப பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உண்டு. நாம கர்த்தருடைய பிள்ளைகள், அவரே தேவன் என்று நாம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. நாம் அல்ல என்பதை விட நான் என்கிறதான எண்ணம் ஒருவருக்கு எப்பொழுது இல்லாமல் போகிறதோ, ஐ என்கிறதான அந்த காரியம் அழித்து விட வேண்டும். If I is nothing, I is nothing, salvation begin.
SIN. என்னது? சின். SIN. அந்த சின் என்கிற அந்த பாவம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா இந்த ஐ என்கிறதான நான் என்கிறதான அந்த அகம்பாவம் அழிய வேண்டும். நான் என்கிறதான எண்ணம் அழிய வேண்டும். நான் என்கிறதான அந்த உணர்வை நாம் அழிச்சிடணும். அப்படி அழிச்சோம்னு சொன்னா I is nothing, salvation begin. அந்த எஸ் என்பது சால்வேஷனாக மாறும். Praise Lord. Hallelujah. அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நாம அவருக்கு ஆராதனை செய்யணும். 2வது வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு. மகிழ்ச்சி வேண்டும். மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் எதையோ இழந்தவர்களை போல நாம அப்படியே வாழும். பறிகொடுத்தது போல ஆண்டவர் அப்படியே வர சொல்லியிருக்காரு. தேவனுடைய சமூகத்தில் எப்படி வேணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. Praise God. Hallelujah. 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு புரியுதா? அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 95 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 95 7வது வசனம், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோமா? அவருடைய அரவணைப்புல இருக்கிறோமா? அவருடைய நடத்தல இருக்கிறோமா? அவர் தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? அவர் காட்டு வழியிலே நாம் நடக்கிறோமா? நமக்கு முன் செல்கிற மேய்ப்பனாய் இயேசு போகிறாரா? இல்லைன்னா நம்ம வேற யாரோ காட்டுகிற வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? அவர் நம்முடைய தேவன் என்று நீ விசுவாசித்து அவர் பின்னே சென்றால் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருப்போம். 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் முதலே சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவரு அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். நல்ல மேய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோமா? நல்ல மேய்ப்பர் நம்மை நடத்துகிறாரா? அவர் காட்டும் வழியிலே நாம் நடக்கிறோமா? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 49 9 10 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும்.
அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிரும் வெயிலாயிரும் அவர்களுக்கு படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுடைய அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நாம் தாட்சி இடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களில் நடத்துவார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர்களில் நடத்துகிற ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய குரலை கேட்டு சத்தம் கேட்டு அவர் பின்னே நாம் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நம்மை என்ன செய்வாராம்? அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று 10வது வசனத்தில் சொல்கிறோம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, வெயிலாயிலும் உஷ்ணமாகிலும் அவர்கள் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். ஒரு தகப்பன் தோழி பிள்ளையை சுமந்து கொண்டு போல சுமந்து கொண்டு வழி நடத்தி சென்றார். அவருடைய பாத ரட்சைகள், பாத ரட்சைகள் என்னது? செருப்பு பிஞ்சு போகுது. நம்ம எவ்வளவோ வேலை கொடுத்து வாங்குறோம். சாதாரண ஒரு 100 ரூபாய் அதுல இருந்து 1000, 2000, 3000 அப்படிலாம் நம்ம வேலை கொடுத்து வாங்கிட்டு செருப்பு அணிஞ்சது பாதி வழியில் வந்து போகுது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற பொழுது அந்த பாத ரட்சை அது அறுந்து போகவும் இல்லை, பழசாய் போகவும் இல்லை, தேய்ந்து போகவில்லை. அப்படியே என்ன ஆண்டவர் தூக்கி சுமந்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம். அந்த வெயிலுடைய உஷ்ணம் கூட அந்த பிள்ளைகள் படக்கூடாது என்று ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலெல்லாம் தண்ணி இல்லையோ அங்கெல்லாம் கண்மலையை பிளந்து ஆண்டவர் தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தார். கசந்த இடத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கு அந்த கசந்த மாறாவை மதுரமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கசந்த தண்ணீர் கூட மதுரமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்? அந்த ஆண்டவரை தேடாதபடி நாம் வீட்டில் இருக்கணும்னு சொன்னா நம்மள மாதிரி மோசமான ஆடுகள், மோசமான ஆடுகள். வேற அதுதான் சொல்லுங்க. நாமெல்லாம் யாரும் தெரியுமா? எசேக்கியேல் 34:31 எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 34, எசேக்கியேல் 34:31. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார். என் மந்தையும் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர் தான், நான் உங்கள் தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம் மந்தையின் மேய்ப்பர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்ட. எரேமியா 33, எரேமியா 33 12, 13, 14 வசனங்களை வாசிங்க. எரேமியா 33 12, 13 வசனங்கள். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும்
ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எல்லா சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் உள்ள ஆட்டு மந்தைகள் தங்களை தொகை வீடுகளுடைய அந்த கைக்குள்ளாக கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் கைக்குள்ளான ஆடுகள் என்றால் ஆண்டவர் விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தூரம் போகவே கூடாது. கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சத்தம் கேட்கிற ஆடுகளாய் காணப்பட வேண்டும். அவர்தான் நம்ம என்ன செய்கிறார், நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை நல்ல மேய்ச்சலிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துகிற கர்த்தர். பிரைஸ் காட். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மீகா 7:14 வாசிக்கும் பொழுது, கர்ப்பேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற ஒரு சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை ஒரு கோலினால் மேய்த்தலும் பூர்வ காலங்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய கோலினாலே மேய்க்கிறார். கோல் என்றவங்க அவர் கோலும் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே. கோல் என்ன? கோல் என்ன? சத்தமா சொல்லுங்க. பைபிள். தடினா என்ன? கோல் என்றால் பைபிள், வேதம், வசனம் எல்லாமே அதில் அடங்கும். பைபிள்னா பைபிள்ல தான் வசனம். தடி என்றால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை தேற்றுவார். அவர்தான் தேற்றுவானாகிய பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதுல நம்ம வாசிக்க இந்த சங்கீதம் 23 3வது வசனத்தை வாசிக்க முதல்ல. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஆண்டுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. எப்பொழுது? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்மை தேற்றி நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் சோத்திரம். அவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே ஆம் சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்தான் நம்முடைய நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. தாழ்ச்சி இல்லாதபடி, குறைவில்லாதபடி நம்முடைய வாழ்வை நடத்தி செல்கிற ஆண்டவர் அவர். நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் அற்புதமாய் வழிநடத்துகிற ஆண்டவர் அவர். நம் ஒவ்வொருவோடு கூட இருந்து நமக்காக ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாய் ஆம் சோத்திரம் நம்மை எந்த ஒரு சேதம் இல்லாது பாதுகாக்கிற கர்த்தர் அவர். எத்தனை விதமான பொல்லாப்புகள் வந்தாலும், எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான சிங்கம் போல கட்சிக்கிற சிங்கம் போல சாத்தானவர் வந்தாலும் ஆம் சோதர கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அவர்தான் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவரே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நம்மை என்ன செய்வார்? வழி நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஆம் சோதரம். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். சோதரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நமக்கு துணை நின்று நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14
15 நான் வாசிக்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 7:14-15 ஆமோஸ் அமத்சியாவுக்கு, இந்த அமத்சியா என்பவர் ஆமோஸை பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே, எருசலேமுக்கு நீ தீர்க்க தரிசனமே சொல்லாதே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று அவரை சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான், ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரயோஜனமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவரும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவருமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லப்படுகிறது. மந்தையை மேய்க்கிறதான மேய்ப்பு, அவனை ஆண்டவர் கூட்டு தீர்க்க தரிசியாக வைக்கிறார். நாம் பார்க்கிறோம் லூக்கா 2:8 வசனம் என்று நினைக்கிறேன். நீ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு தான் அந்த பிறப்பின் நற்செய்தியை சொல்கிறார். லூக்கா 2:8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இங்க வாசிப்பாங்க சுவேதா வாசிகள் எல்லாருக்காரு சார் மைக் எடுத்து போகுமா? ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தி மந்தை மேய்ப்பர்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆடுகளுக்கு அல்ல. யாரு கிடைக்குது சொல்லுங்க? மந்தை மேய்ப்பர்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். மேய்ப்பனுடைய தரிசனத்தின்படி நடக்கிற ஆடுகள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 11வது வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உனது தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அச்சு அடையாளங்களோடு மேய்ப்பனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார். நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்தரும் அல்ல, நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களில் பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து. ஹல்லேலூயா. அழைப்பு மேய்ப்பர்களுக்கு உண்டு. அந்த அழைப்பு மேய்ப்பர்களுக்கு உண்டு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா 7 வசனங்கள் வரை 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மேய்ப்பர்களுக்கு சொல்லக்கூடியதான வார்த்தை, அழைக்கப்பட்ட மேய்ப்பர்கள் உண்மையான மேய்ப்பர்களாக இருந்தால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. அல்லேலூயா. நீங்கள் மேய்த்து சொல்வதற்கு முன்னால என்ன சொல்றாரு? தேவனுடைய மந்தையை. அல்லேலூயா. தேவனுடைய மந்தை தான். தேவ சமூகத்திலே சேர்க்கப்பட்ட அனைத்து ஆடுகளும் தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, கம்பல்சரி அல்ல, ஆனால் மனப்பூர்வமாக. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் என்பவர் மனப்பூர்வமான ஊழியம் செய்யணும். மனப்பூர்வமாக ஆடுகளை மேய்க்கணும். மந்தை கட்டாயம் மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கட்டாயம் கம்பல்சரி கொடுக்கல, மனப்பூர்வமாக செய்யும்.
ஆண்டவர் சொல்றார். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. எப்படி? என்ன லட்சணமான? வெறும் டப்பு, காசுக்காக மட்டும் ஆட வளர்க்கிறது அல்ல. காசுக்காக மட்டும் ஆடுகளை வளர்த்து விற்கிறதா இல்லை. அந்த பெங்களூர்ல வந்து ஒரு சபையிலே சென்று ஒரு இடமா சுத்தி பார்த்தேன். கடைசி இந்த இடத்துல ஒரு சர்ச்சை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுடைய மாடியில அந்த குடும்பம் அவர்களுக்கு ஆராதனை கொடுத்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால். அங்கு போய் ஆராதனை இருக்கிறது. அவர்கள் எனக்கு அந்த பாஸ்டர் தாமஸ் அவர் என்ன பண்ணாரு, ஐயா சங்கீதம் கொடுங்க அப்படின்னாரு. சங்கீத வாசித்து சங்கீதத்தை கொண்டு விடுங்க. ஒரு நாள்ல என்னுடைய மனமும் அவருடைய மனமும் வேறுபடுகிறது. ஏன் அப்படி வேறுபடுதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவும் சங்கீதம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கொடுத்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு மைக்க கையில் வந்து வாங்கிட்டேன். அப்படியே கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்து விடுவோம். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆளுங்க சபையை விட்டுனாங்க. யாருக்கு தெரியாம சத்தம் காட்டாம கொரியனோடு அட்டாச் ஆகிட்டார். கொரியன் அப்புறம் அந்த கொரியன் உனக்கு சர்ச்சை பேடி தரோம், இடம் வாங்கி தரோம், அதை வாங்கி தரோம், எது வாங்கி தரணும்னு நேர விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவ கூட அட்டாச் பண்ணிட்டாங்க. சபையில் உள்ள மக்கள் யாருக்குமே தெரியாது. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கையில கேஷ் வாங்கிட்டாங்க. நான் சொல்வது எப்போ? 94வது வருடத்துல 94லே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. சில காலம் தான் அந்த சபைக்கு போனேன். ஒரு மீட்டிங், நம்ம ஃபாதர் குழந்தைசாமியை வச்சு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்ல இந்த ஃப்ளூயிட் வாசிப்பார் ஒரு சகாயம்னா வரும். அவரு ஃப்ளூட் வாசிப்பார். அது கூட 2-3 பேர் அவங்களும் ஃபேமிலியா வந்துருக்கிறாங்க. மத்தியானம் முடிச்சுட்டு நீங்க போய் அடுத்த செக்ஷன் ஈவினிங் செக்ஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேல பழையபடி போட்டோம். மாடி நடந்து கூட்டத்துக்கு பிறகு இவருக்கு போக முடியாது, ரொம்ப தூரத்துல இருந்து வந்துருக்காங்க. அந்த நாளில் அந்த ஏரியாவில் எங்கேயுமே சாப்பாடு கிடையாது. சுத்திக்கிட்டே வராங்க. அவர் என்ன மெதுவா கூப்பிட்டு நீங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறாரு. அது அப்ப நல்லா இருந்த காலம், என் பைக்கை கொடுக்கறதுக்கு முன்னால உள்ளதா. அவோ என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்து என் கூட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பாரு, இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு அலையிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க, எங்க போக மாட்டேன், அவங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. அவரு நீங்க வந்து அவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு நான் என் வீட்டுக்கு கூட்டு போய் என்ன பண்றேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மேல மந்தையை மேய்க்கிறவங்க எப்படி விற்கிற மேய்ப்பவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, பல மேய்ப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பிச்சவங்க கொரியாக்காரங்க காசு பணத்துக்காக. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறதுக்கு மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமானது. எப்படி ஊழியம் செய்யணுமா? இங்க ஒரு காலம், வீட்டுல ஒரு காலமா அப்படியே நடந்துட்டு தெரியறதில்ல. உற்சாகமானதோடு சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன சொல்ற, ஒரு ஃப்ரீடம் தான் கொடுக்கிறாரு. யாருக்கு? மேய்ப்பனுக்கு ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. இருமாப்பு வந்துடும், இருமாப்பு தான் என்கிறதான எண்ணம் வந்துடும். அப்படி இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு எப்படி இருக்கணும்? மாதிரிகளாக. மந்தைக்கு மாதிரினா எப்படி? நீங்க 9 மணிக்கு உங்களை வர சொல்லிட்டு 9:30 வர வந்தா நல்லா இருக்குமா? 10 மணிக்கு வந்தா? ஹலோ சொல்லுங்க. உங்களை பாசிட்டிவ்
ஃபாஸ்டிங் பிரேயர் சொல்லி நீங்க எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் வரும்போது நான் இங்கேயும் அங்கேயுமா அப்படியே ஓடிட்டு வந்து இருந்தோம்னா நான் ஒரு தகுதி இல்லாத, மேய்ப்பனுக்குள்ள தகுதியே இல்லாத, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள தகுதியே இல்லாத, அந்த தகுதியெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்படி செய்தால் சொல்றாரு, எப்படி செய்தால் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது, பிரதான மேய்ப்பர் யாரு? நல்ல மேய்ப்பர் இயேசு வெளிப்படும் போது எப்படி நீங்க மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக மந்தையை மேய்க்கிறவனாக இருந்தால் தான் அந்த வாடாத கிரீடம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மந்தைக்கு மாத்திரமல்ல, மந்தையினுடைய மேய்ப்பர்களுக்கு ஒரு பிரதான மேய்ப்பர் இயேசுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கும் நல்ல மேய்ப்பர் இயேசுதான், எனக்கும் நல்ல மேய்ப்பர் இயேசுதான். அல்லேலூயா. அப்ப அவருடைய சொல் கேட்டு, அவருடைய பேச்சு கேட்டு அவர் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் glory to God 20 28 29 வாசி. இதுல அப்போஸ்தலர் 20 28 வாசிங்க. வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. இந்த சபை எப்படி ஆண்டவர் எப்படி சம்பாதிச்சாரு? ஹலோ, இங்க இருக்கீங்களா இல்லையா? சுய ரத்தத்தினாலே, தம்முடைய தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு, மீட்கப்பட்டு, விடுதலையாக்கப்பட்டு, ஆண்டவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்தை சேர்ந்திருக்கிறார்கள். அதை செய்தது யார்? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் வருகிறார்கள். அவர்களை அந்த சம்பாதிக்கப்பட்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையார்கள். அல்லேலூயா. மந்தையை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பனை யார் வச்சிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நான் நெல்சன் என்ன செய்யணும், அவன் என்ன பேசுறான், என்ன சொல்றான், மந்தைக்கு மேய்ப்பனாக இருக்கிற இவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த மந்தையை குறித்து, மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இதில் உள்ள ஆட்டை திருடருக்கு யாராவது வருவாங்க, இந்த மந்தையை கெடுக்கிறதுக்குன்னே சில கூட்டம் வரும். இந்த மந்தைக்குள்ளேயே சிலர் இருந்துகிட்டு சாட்சி இல்லாதபடி மற்றவர்களுக்கு இடர்களாய் காணப்படுவாங்க. இடர்களாய், அப்படி விட இடர்கள். இடர்கள்னா என்ன? இடர்களாய் காணப்படுற உன் கண்ணு உனக்கு இடர்கள் உண்டாக்கினா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை 2 கண்ணோட நீ நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கணும், ஒத்த கண்ணோட நீ வா அப்படிங்கிறாரு. 2 காலோடு உனக்கு ஒரு கால் இடர் பண்ணா ஒத்த கால தரிச்சு போடுங்க, ஒரு கை இடர் பண்ணா அந்த ஒரு கையை தரிச்சு போட்டு என்ன ஒத்த கையோட நீ படம் வந்து சேர அப்படிங்கிறாரு. இது ஆண்டவர் கேட்டாரு. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இடம் உண்டாக்குறதா நாம இருந்தா அவங்கள எரிஞ்சவர் ஆண்டவர். ஹலோ, யாரு மக்களுக்கு இடம்? நானெல்லாம் சர்ச்சில் உட்காரும்போது ஒரு ஒழுக்கத்தோடு உட்காரு, அங்கங்க ஓடுவது. போன் வந்தா முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. போனேன் ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரு. ஈவினிங் வந்தா ஒரு 1 அல்லது 1.5 மணி நேரம் தான்
கூட்டினா தான் வரணும். அது நீங்க லேட்டா வந்தா இல்லைன்னா 1 ஹவர்ல அதை முடிச்சிடணும். அப்ப அந்த 1 ஹவர் நீ என்ன செய்ய? ஹலோ இங்க இங்க வந்தப்ப அந்த 7 வருது, 4 வருது. போன் ஒண்ணு பண்றது கொண்டு போகுதான் தேவ சமூகத்தில் உள்ள நுழைவே ஒண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஒண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அணைச்சு வச்சிரு. ஆண்டவர் உன்னை பார்க்கிறேன், உன்னை மேற்கொள்ளுக்கு கண்காணியே ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ ஓடி ஓடி வெளியில ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் அங்கங்கே ஓடிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, இடம் உண்டாக்குற கால் அது ஒத்த காலம் தச்சுருவேன் அப்படிங்கிறது. இன்னும் வேதத்தில் இருக்குது, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. வேறு பிள்ளைகள் நான் அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனா வாசிக்க சொல்றாரு, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், நான் போற பின்பு சொல்றாரு. இது எங்கு எப்பொழுது சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை கூப்பிட்டு பவுல் சொல்லுகிறார். பவுல் சொன்ன வார்த்தை அவர் சொல்கிறார், நான் போற பின்பு மந்தையை தப்ப விடாதபடி கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளேயும் வரும். அல்லேலூயா. சொல்ற ஒரு 3.5 வருஷம் நான் உங்க கூட நான் என்ன செய்யறேன் இருந்தேன், ஊழியம் பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். நீங்க அதை நீங்க 17-18வது வருஷத்துல நீங்க வாசிங்கன்னா அதுல சொல்லுவாரு, வெகு மனத்தாண்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு வந்த நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்னு தங்க முன்னால வச்சுட்டு அவர் சொல்ற எச்சரிக்கை தான், நான் போற பின்பு 1 மாசம் 1.5 மாசம் வெளிநாடு போனோம் இங்க. அதனாலதான் வந்த உடனே சில ஒரு செய்தியிலே அப்படியே குடும்பத்தை பிச்சு தூரம் போட்டாரு. ஏன்னா அதனால அந்த குடும்பத்தாருக்கு ஒண்ணு சமைக்கதான் பிரயோஜனம். அந்த கூட்டத்தோடு சொன்னாங்க. அதுதான் பெரிய வேலை, அதான் பெரிய வேலை. அவங்களுக்கு சப்போர்ட் மிக தப்பு. இது குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? Glory to God. Hallelujah. யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரேசமாக அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நாம் செய்கிற கிரியையிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறேன். விசுவாசியாமல் யாரு? மந்தையின் ஆடுகளாய் இருந்தால் மேய்ப்பர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவாங்க. மந்தையின் ஆடுகளாய் இராததுனாலே விசுவாசிகள் இல்லை, விசுவாசியாமல் இருக்கிறார். இப்ப நீங்க தான் தீர்மானிங்க, நாம மந்தையின் ஆடுகளா, மேய்ப்பனின் குரல் கேட்டு செவி கொடுக்கிற ஆடுகளா? அடுத்த வசனம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. Praise God. Hallelujah. இயேசுவே சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவர் கூட விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்தது. செய்தி கொடுக்கிறோம், செய்தியை கேட்ட உடனே ஓடுகிற அந்த குடும்பத்திற்கு அவர்கள் பின்னாலே செல்கிற கூட்டமாய் காணப்படுகிறோம். நல்ல எச்சரிக்கையா இருக்கும். நாமெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும். நாம மந்தையின் ஆடுகளா, இந்த மந்தைக்குரிய ஆடுகளா, இந்த மந்தையை சேர்ந்திருக்கிறோமா? எங்கேயாவது பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம், வேற எங்கேயாவது ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்? எங்கே ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்? இந்த மந்தையில் நீ சேர்த்திருக்கிற. அதுதான் அவர் சொன்னாரு 14வது வசனத்துல சொன்னாரு, இந்த துருவத்தில் உள்ளவைகளில் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும்,
அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேற்பரமாய் இருக்கும் என்று அதை 10:16 சொல்கிறது. பிள்ளைகளை, அப்ப நாம அந்த மந்தையை மேய்க்கிற மேய்க்குடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 28வது வசனத்தை சொல்றாரு, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எத்தனையோ முறை சொன்னாங்க கூட நான் சொல்லியிருக்கிறேன், யாரு உனக்கு அப்படி இங்க வர்றதுக்கு பிடிக்கிறேன் ஏற்கனவே போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரணம் தெரியுமா? இங்க நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சில காரியங்கள் சேட்டைகள் எல்லாரும் சொல்லுவேன். ஆனா இந்த சபையை விட்டு யாருமே போக முடியல. ஒரு அறிவியல் சொல்லுவோம், மந்தையில சேராத ஆடுகள் ஓடி இருக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் அவ்வளவுதான் சொல்லி கூட சமீபத்தில் பல ஒரு சில வருடங்களாகவே ஒரு தம்பிக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சர்ச்சைக்கே வரமாட்டான், சர்ச்சைக்கே வரமாட்டான், அவனும் வரமாட்டான், ஒய்ஃபும் வரமாட்டாங்க. இப்போ பயங்கரமான கஷ்டத்தில் இருக்காங்க, பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன்லாம் நடந்து அவங்க அவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், தூரம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து உங்களால் வர முடியலன்னா தயவுசெய்து பக்கத்தில் உள்ள சர்ச்சைக்காவது போங்க. இல்லை பாஸ்டர், நான் அங்க இங்க பைப்ரரி சர்ச்சில் தான் நம்புறேன். சரிப்பா, இங்கே நம்புறாங்க. நான் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை நான் செய்து கொள்கிறேன். சொல்றேன், நீங்க தான் வந்து எங்க அம்மாவுக்கு மண்ணு போடுறோம், எல்லா மண்ணையும் நான் போட்டுறேன். நீங்க என்ன செய்யுங்க, சர்ச்சை தேவை, சர்ச்சில் என்ன செய்யுங்க, போய் உள்ள பிடிச்சோ பண்ணுங்க. உடத்துல வர முடியலையா, உடத்துல வர முடியலையா, போய் சர்ச்சில் போய் என்ன செய்யுங்க. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, பாஸ்டருக்கு நீங்க ஒன்றும் நினைக்கிறாங்க, போங்க. போய் ஒரு நாள் அங்க இல்லைங்க, அந்த ஒரு மணி நேரம் ஆராதனையில கலந்து, ஆராதனையை விட்டு விடுதல் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். சிலர் விட்டு விடுவதை போல அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால ஆராதனையை விட்டு விடாதபடி காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஓய்வு நாளை ஆசிரிப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பிள்ளைகளை அநேக ஓய்வு நாளை ஆராதனை நாளை விட்டுட்டு வாழ போறாங்க. எங்க போறாங்க? சோதனை ஆண்டவர் தேடி வந்தவங்க யாரு? ஹலோ, ஆண்டவர் தேடி வந்தவங்க யாரு? கடகாத்திரமா கம்பீரமா நடந்தவங்க தான் எல்லாம் நோயாளிகள், கண்ணு தெரியாதவங்க, காது கேளாதவங்க, பேச முடியாதவங்க, இவங்க எல்லாம் வந்தாங்களா இல்லையா? வந்து பெருமையா போனாங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு பின்தொடர்பவர்களாய் போறாங்க. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பந்தயமே குருட 9ஆம் அதிகாரத்துல அப்போ ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பந்தயமே குருட அவன் போய் என்ன பண்றான்? சுகமான பின்பு அவருக்கு பின் செல்கிறான், அவருக்கு பின் செல்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை விட்டு பிரித்து விடாதபடி ஆண்டவர் யாரெல்லாம் குணப்படுத்தினாரோ அத்தனை பேரும் ஆண்டவருக்கு பிரித்து செல்கிறார் என்றார். காரணம் என்ன? ஆண்டவருடைய மந்தையில் சேர்ந்து விட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. மந்தையில் சேர ஆடுகளே ஒரு பாட்டு உண்டு, ஒரு பாட்டு போடுவாங்க. நாமெல்லாம் மந்தையில் சேர்ந்த ஆடுகளாய் இருந்தால் அந்த நல்ல மேய்ப்பனின் தொடர் கேட்டு அந்த நல்ல மேய்ப்பனின் நடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் ஆளாக வேண்டும். நீங்க இந்த சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 9:16 சகரியா, அந்நாளிலே அவருடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நாளிலே, எந்நாள்? ஆண்டவருடைய வரும் நாளிலே
ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்கும் நாளிலே, ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும் நாளிலே தம்முடைய மந்தையாகிய ஜனத்தை அவர் நினைச்சுவார், ரட்சிப்பார். கர்ம தண்ணி தேவன். ஹalleluya.